ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மார்னிங். ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கார்டிஃப் பார்த்திங்கன்னா வேல்ஸோட கேபிட்டல். இது செம்மையான ஊர். ஸோ வேல்ஸ் பார்த்திங்கன்னா எப்போயுமே வெதர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அந்த ஒரு ரெயின் க்ளவுடி சன் மிக்சடாக இருக்கும். எப்போயுமே லண்டன் மாதிரி இருக்காது. ஸோ கார்டிஃப் செம்மையான ஊராக இருந்தது. மலைப்பகுதிகள் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. ஸோ இது ஒரு சிட்டின்றனால நாங்கள் தங்கியிருந்த இடம் பார்த்திங்கன்னா வெளியில் ஸ்டே பண்ணியிருந்தோம். கார்டிஃப் மெயின் சிட்டியை விட்டு ஒரு 45 மினிட்ஸ் கிட்ட தூரத்தில் ஒரு ஃபாரஸ்ட் ஏரியாக்குள்ளே இருக்கிற ஒரு ஏர்பிஎன்பி மாதிரி எடுத்திருந்தோம். நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்த இடம் பயங்கரமாக இருந்தது, சூப்பராக இருந்துச்சு. அண்ட் என்ன இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, தனி ஒரு ரெண்டு வீடு மட்டும்தான் இருந்துச்சு. அந்த 2 வீடுக்கு சுற்றி நடுவில் ஒரு சைடில் பார்க் வச்சுருந்தாங்க. ஃப்ரண்ட்டில் அழகான ஒரு பாண்ட் இருந்தது. தென் அந்த அப்புறம் சைடில் ஒரு ப்ளே ஏரியா இருந்துச்சு. அது காலையில் எழுந்திரிச்சோடனே கேட்டை திறந்து பார்த்தா, நம்ம விண்டோவெல்லாம் ஸ்க்ரீனை திறந்து பார்த்தோன்னே சுற்றி அழகாக நிறையா மாடு, ஆடு, குதிரை எல்லாமே நின்றுச்சு. ஒரு அழகான ஒரு ஃபார்ம் ஸ்டேன்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு இடத்துல கண்டிப்பாக ஸ்டே பண்ணுங்கள். ஏன்னா இதுலேருந்து ஒரு 1/2 அன் ஹவர் டிஸ்டன்ஸில் உங்களுக்கு வந்து ஆஸ்டா அதெல்லாம் இருந்தது, சைன்ஸ்பெரிஸ் இதெல்லாம். ஸோ ஷாப்பிங் வந்து நீங்கள் கிட்டக்க போய்க்கலாம். அண்ட் இதெல்லாம் வந்து மெயின் ஏரியா. ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அது பக்கத்தில் இருக்கிற ஒரு லைட் ஹவுஸ். ஸோ இந்த லைட் ஹவுஸ்க்கு வந்து நீங்கள் வந்து காரில் போய் பார்க் பண்ணிக்கலாம். அண்ட் சம்மர்லலாம் போனீங்கன்னா இது செம்ம பீக்காக கூட்டமாக இருக்கும். இது சுற்றி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து லோ டைடாக இருக்கும்போது தண்ணி நம்பும், அண்ட் ஹை டைடாக இருக்கும்போது தண்ணி வராது, நம்ம வாக் பண்ணி போய்க்கலான்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ அந்த லோ டைடு, ஹை டைடு அதெல்லாம் கரெக்டாக ப்ராப்பராக செக் பண்ணிவிட்டு இந்த இடத்துக்கு போனீங்கன்னா செம்மையாக இருக்கும். நீங்கள் 2யுமே பார்க்கலாம். வாட்டரோடையும் பார்க்கலாம், வாட்டர் இல்லாமலும் பார்க்கலாம். அந்த இடத்துல நீங்கள் தண்ணியில் கீழே இறங்கி நடந்து போயும் பார்க்கலாம். சம்மரில் போனீங்கன்னா இன்னமும் பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து போட்டிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ அந்த இமேஜ்லேயே தெளிவாக போட்டிருக்காங்க பாருங்க. தண்ணியோட எப்படி இருக்கும், தண்ணி இல்லாமல் எப்படி இருக்குன்றதை தெளிவாக போட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். அண்ட் இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு பியர் இருந்தது. அந்த பியர்லேயுமே நீங்கள் நடந்து போகலாம். இந்த பக்கம் அந்த பக்கம் நடந்து போகலாம். சூப்பராக இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக அந்த ஸ்பாட்டுக்கு போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்கள். ஸோ அந்த இடத்துக்கு பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா மம்பிள்ஸ் பே. அந்த மம்பிள்ஸ் பே பக்கத்துலேயே ஷாப்பிங் ஏரியா, ஃபுட்டு சாப்பிட்றதுக்கு, பார்க்கிங் எல்லாமே இருக்குது. பட் சம்மரில் ரொம்ப பீக்காக இருக்கிற டயத்தில் பார்த்திங்கன்னா கூட்டமாக இருக்குன்ற மாதிரி போட்டிருந்தாங்க. அது பக்கத்துலேயே ரைட்ஸு, ஃபன்ஃபேர் இது அந்த மாதிரியும் இருந்தது. ஸோ பீச் ஏரியா தான், லைட் ஹவுஸ் லொக்கேஷன் செம்மையாக இருந்தது. கண்டிப்பாக கார்டிஃப் போனீங்கன்னா விசிட் பண்ணுங்கள். பாருங்கள், நம்ம வேல்ஸை பற்றி இப்போ தான் சொன்னோம். அதுக்குள்ளே நாங்கள் போகும்போது பார்த்திங்கன்னா ஒரு குட்டியாக ஒரு மழை பெஞ்சிச்சு. அண்ட் இது பார்த்திங்கன்னா நாங்கள் போகிற வழியில் இருக்கோம். எங்களோட லொக்கேஷனுக்கு ஸ்டேக்கு போகிற வழியில் இது வந்து இந்த மாதிரி ஒரு இதாக இருந்தது. இந்த இடத்த சுற்றி எக்கச்சக்க கேசல்ஸ் இருந்தது. ஸோ சூப்பராக இருந்தது. அண்ட் சில கேசல்ஸ் ஃப்ரீ என்ட்ரி இருந்தது. சில கேசல்ஸ்க்கு வந்து சில டொனேஷன்ஸ் மாதிரி மட்டும் வாங்குவோன்னு சொன்னாங்க. சில கேசல்ஸ்க்கு ப்ரீ புக் பண்ணணும். ஸோ அது என்னன்ட்டு கேசலில் நெட்டில் செக் பண்ணிவிட்டு கரெக்டாக பார்த்து போங்க. ஸோ இப்போ நாங்கள் போகிறது ஒரு கேசல் தான். நாங்கள் போன டைம் பார்த்திங்கன்னா ஹாலோவின் டைம்ன்றனால எல்லா இடத்துலையுமே பார்த்திங்கன்னா அந்த ஹாலோவின் தீமில் தான் டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இந்த கேசல்குள்ளே பார்த்திங்கன்னா ட்ரிக் ஆர் ட்ரீட்டும் நடந்துட்டு இருந்தது. அதெல்லாமே வந்து ஃப்ரீ ஈவெண்ட்டுன்னு தான் சொல்லிட்டாங்க. அண்ட் அவங்களே வந்து ஒரு டைம் டேபிள் மாதிரி கொடுத்தாங்க. அந்த இதை கரெக்டாக நம்ம செக் பண்ணி பார்த்துட்டு எந்தெந்த டைமில் எந்தெந்த ஈவெண்ட் நடக்குதுன்றது நம்ம உள்ளே போய் நம்ம ப்ளே பண்ணிக்கலாம். அண்ட் அந்த கேசல்குள்ளே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ரூம்குள்ளேயுமே பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் ஆக்டிவிட்டிஸ் வச்சுருந்தாங்க. ஒரு இடத்துல வந்து க்ளோ ஆகிற மாதிரி, ஒரு இடத்துல வந்து டின்னர் மாதிரி, கோஸ்ட்டுக்கு டின்னர் கொடுக்குற மாதிரி, அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இது கண்டிப்பாக சூப்பராக இருந்தது. இந்த கேசலுக்கு நீங்கள் போக முடிஞ்சால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி போய் பாருங்கள். ஸோ இந்த கேசல் பார்த்திங்கன்னா எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இந்த போகிற வழியே பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்தது. அவ்வளோ பீஸாக காமாக இருந்துச்சு. ஸோ இது நாங்கள் அந்த ஆட்டம் சீசன், அந்த லீஃப்லாம் இலையுதிர் காலம், அந்த ஃபால் சீசனில் போனனால லீவ்ஸுமே நல்லா அழகழகாக கலர் மாதிரி இருந்தது. அண்ட் வேல்ஸில் பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையுமே இங்கிலீஷ் ப்ளஸ் வெல்ஷ் 2 லாங்குவேஜ்லேயுமே எழுதி வச்சுருந்தாங்க. ஸோ இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு லைட் ஹவுஸ் காமிச்சோம்ல, இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அந்த லைட் ஹவுஸோட வியூவும் தெரிஞ்சிச்சு. சூப்பராக இருந்தது. இதுதான் நம்ம இப்போ போகிற கேசல் பார்த்திங்கன்னா அந்த காலத்துலேயே வார் நடந்தப்போ உடஞ்சிருச்சுன்னு சொன்னாங்க. ஸோ உள்ளே இருக்கிற ரிமைனிங் பார்ட்ஸ் தான் இந்த கேசல் இப்போன்ட்டு சொன்னாங்க. ஸோ இங்கே பாருங்கள், போகிற வர இடம் எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா அந்த ஹாலோவின் டயத்தில் போனனால அந்த ஒரு ரூம்குள்ளேயும் இந்த மாதிரி அந்த ஹாலோவின் டெக்கரேஷன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ கிட்ஸுக்கு ஒரு ட்ரிக் ஆர் ட்ரீட்டு ஒரு இது மாதிரி வச்சுருந்தாங்க. சூப்பராக இருந்தது. இது போகிற வழியில் நம்ம அடுத்த லொக்கேஷனுக்கு போகிறோம். அதுக்கு போகிற வழியில் நம்மளுக்கு இந்த அழகான ரெயின்போ பார்த்தோம். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்த வீடியோவில் பார்த்திங்கன்னா மழை வந்தது. அது பார்த்திங்கன்னா ஒரு ஃபுல் ரெயின்போவே தெரிஞ்சிச்சு. ஸோ இதுதான் நான் அந்த காமிச்ச அந்த லைட் ஹவுஸ் செம்மையாக இருந்தது.
ஸோ இவ்வளோ நேரம் நம்ம பார்த்துட்டு இருந்த இந்த கேசல் பேர் தான் ஆயிஸ்டர் மவுத் கேசல். ஸோ இது கேசல் பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா அதோட வெல்ஷ் பேரை எழுதி வச்சிருக்காங்க. கேசலுக்குள்ளே அழகான ஒரு கிளாஸ் வாக்கும் இருந்தது. ஸோ இந்த கிளாஸ் வாக்கு எப்படி போகணும்னு பார்த்திங்கன்னா அந்த ரிசப்ஷன் பக்கத்துலேயே ஒரு மேலே ஏறி போகிற வழி வச்சுருந்தாங்க. அதில் ஏறி போகிற வழி ஏதோ பயங்கர திகிலாக தான் இருந்தது அந்த ஸ்டெப்ஸில் ஏறும்போது. பட் மேலே இருந்து அந்த வியூ செம்மையாக இருந்தது. இந்த கிளாஸ் எட்ஜில் போய் அந்த பக்கம் நின்னிங்கன்னா அழகான சி வியூ இருந்தது. ஸோ கடலில் அலை அப்படியே அழிச்சு வந்தது. ஸோ இதான் அந்த போகிற வழி. இது பயங்கர ஸ்லிப்பரியாகவும் ஸ்டெப்ஸ் எல்லாம் அந்தளவுக்கு இதாக இல்லை. ஸோ பக்கத்தில் ஒரு கயரை பிடிச்சி தான் நம்ம ஏறி போனோம். அண்ட் அதுக்கப்புறம் மேலே போய் பார்த்தீங்கன்னா பட் வியூஸ் பயங்கர சூப்பர். அந்த கிளாஸுக்கு மேலே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிறதும் உங்களுக்கு நல்லா சூப்பராக தெரிஞ்சது. ஸோ அடுத்து நம்ம போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா டவர் கோஸ்டர்ன்றது. இது வந்து அந்த கேசல் கொஞ்சம் பக்கத்துலேயே தாங்க. நீங்கள் மேப் போட்டு பார்த்தீங்கன்னா நல்லா இருந்தது. பட் இதுக்கு போகிறதுக்கு முன்னாடியே எல்லாமே ப்ரீ புக் பண்ணிவிட்டு போங்க, நீங்கள் எந்த இதில் போகிறீங்கன்றது. ஸோ ப்ரீ புக் பண்ணிங்கன்னா ஆன்லைனில் வந்து கொஞ்சம் ஆஃபர்ஸும் இருந்தது. ஓகேயா? ஸோ இதுதான் நாங்கள் தங்கியிருந்த இடம். இந்த இடம் பார்த்திங்கன்னா வீடு செம்மையாக இருந்தது. நான் சொன்னேன்ல இந்த பக்கம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வயக்காடு தான் இருந்தது, ஃபார்ம் ஏரியா தான். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆடு மாடு பக்கத்தில் இது ஹார்சஸ் அதெல்லாம் நீங்கள் பார்க்க முடிஞ்சது. நைட்டு ஸ்கைஸ் வேறு லெவல் இருந்தது, கிளியர் ஸ்கையாக இருந்துச்சு. ஸோ மூன் ஸ்டார்ஸ் அவ்வளோ ஸ்டார்ஸ் பார்க்க முடிஞ்சது. அங்கங்கே குட்டி குட்டியாக அந்த வால் நட்சத்திரம் மாதிரியும் தெரிஞ்சிச்சு. சூப்பராக இருந்துச்சு. ஸோ நம்ம லண்டனை விட்டு ஒரு பிஸியான சிட்டி ஏரியாவை விட்டுட்டு ஒரு வெளியில் போய் ஒரு வில்லேஜில் தங்கின ஃபீல் சூப்பராக இருந்துச்சு. பட் வீடு செம்ம க்ளீனாக வச்சுருந்தாங்க. ஒரு தாத்தா பாட்டி தான் மெயின்டைன் பண்ணுறேன்ற மாதிரி சொன்னாங்க. செம்மையாக வச்சுருந்தாங்க. வீட்டுக்கு உள்ளே போனோன்னே பார்த்திங்கன்னா குக்கிங் எல்லாமே இருந்தது. ஒரு சூப்பர் மியூசிக் சிஸ்டம் வச்சுருந்தாங்க. தென் வெளில கொஞ்சம் பசங்களுக்கு விளையாடுறதுக்கு ஒரு ஸ்லைடு அந்த மாதிரியும் வச்சுருந்தாங்க. இத்தப்பில் பாண்டு நிறையா ஃபிஷ்ஷஸ் வச்சுருந்தாங்க. தென் பார்த்திங்கன்னா கிச்சனில் பார்த்திங்கன்னா இருக்கிற எல்லா யூட்டன்சில்ஸ் தேவையான எல்லா யூட்டன்சில்ஸ் வச்சுருந்தாங்க. க்ளீனிங்க்கு எல்லாமே வச்சுருந்தாங்க. அண்ட் தென் பாத்ரூம்லேயும் பார்த்திங்கன்னா டவல்ஸ் எக்ஸ்ட்ரா டவல்ஸ் அந்த மாதிரி வச்சுருந்தாங்க. மேலே பெட்ரூமில் புக்ஸ் வச்சுருந்தாங்க. அண்ட் தென் இது தேவையான இதுவுமே இந்த ஷவர் சூப்பராக இருந்தது, பாத்ரூமோட ஷவரு. ஸோ கண்டிப்பாக போய் இந்த வீடை புக் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த டவர் கோஸ்டர்லேயே பார்த்திங்கன்னா நிறையா இருந்தது. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம போகிறது ஜிப்லைன்லேயே பார்த்திங்கன்னா 3 லெவல்ஸ் வச்சுருந்தாங்க. ஸோ இது வந்து கொஞ்சம் குழந்தைங்களுக்கு போகிற மாதிரி இருந்தது. பட் அடல்ட்ஸ்க்கு போகிற ஜிப்லைன் பார்த்திங்கன்னா நீங்கள் இதில் ஏறி தான் போகணும். அவங்களே பார்த்திங்கன்னா ஒரு ட்ரக் வச்சுருந்தாங்க. அந்த ட்ரக்கில் ஏறி உங்களை மேலே வரைக்கும் கூட்டிகிட்டு போயிடுறாங்க. கூட்டிகிட்டு போயிட்டு ஃபஸ்ட்டு ஒரு இனிஷியல் ட்ரெயின் சொல்லிட்டு கொஞ்சம் தூரத்துலேருந்து மேலேருந்து இறக்கி விட்றாங்க. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா அந்த ட்ரக்கு இன்னும் கொஞ்சம் தூரம் மேலே ஏறி கூட்டிகிட்டு போயிட்டு அது எவ்வளவோ லென்த்துன்ட்டு சொன்னாங்க. அது பயங்கர தூரம் அண்டு 1 மினிட் என்னமோ நீங்கள் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும்ன்றதை சொன்னாங்க. அவங்களே உங்களுக்கு வந்து உங்கள் ஹெல்மெட்டில் வந்து கேமரா எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துட்றாங்க. ஸோ நீங்கள் புக் பண்ணும்போதே உங்களுக்கு கேமரா வேணுமா வேணாமான்றதெல்லாம் நீங்கள் சொல்லிடலாம். நீங்கள் வேணும்னு சொன்னிங்கன்னா அது £5 தாங்க. அதிலே ஒரு QR கோடு கொடுத்துட்றாங்க. அந்த QR கோடை நீங்கள் ஸ்கேன் பண்ணி நீங்கள் உங்கள் இதுக்கு வந்து இதுக்கு நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். இமெயில் ஐடிக்கு வந்து அனுப்பிடுறாங்க. ஸோ நீங்கள் அதை வந்து டவுன்லோட் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கலாம். 24 ஹவர்ஸ்க்குள்ளே நீங்கள் ஏதோ பண்ணணுன்ற மாதிரி சொன்னாங்க. பட் நீங்கள் அங்கே போய் நீங்கள் QR கோட் செக் பண்ணிங்கன்னா அந்த QR கோட்லேயே எல்லா டீட்டெயில்ஸுமே தெளிவாக வருது. ஸோ கண்டிப்பாக இந்த கோஸ்டர் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேயா? ஸோ இதுதான் அந்த அடல்ட்ஸோட ஜிப்லைன். பாருங்கள், மேலேருந்து அவங்க கீழே சர்ன்னு வர்றாங்க. கீழே அவங்கள பிடிக்கிறதுக்குன்னு ஒரு 4 பேர் நிற்கிறாங்க. அண்ட் இது மேலே கூட்டிகிட்டு போகிறது ஒரு ட்ரக்கில் வச்சு கூப்பிட்டு போகிறாங்க. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு வீடியோவும் காமிச்சிட்றாங்க எப்படி இருக்கும் மேலேருந்து அனுப்புறது வைக்கிறது. இந்த அதுக்கு போகும்போதே பாருங்கள் செம்ம கூலு. அண்ட் நம்ம முகத்தில் தான் எல்லா குளிர்ந்த காற்றும் அடிக்குது. பட் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லாயிருக்கு. ஸோ கண்டிப்பாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்கள், குழந்தைங்களுக்குமே பிடிக்கும். இது ஒரு 14+ன்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ கண்டிப்பாக ஒரு டீனேஜ் பசங்களுக்கெல்லாம் அது பிடிக்கும். அந்த அவங்க சர்டன் ஹைட் இருந்தாங்கனாலும் அலோவ் பண்ணுறாங்க, ஏஜ் இல்லாட்டினாலும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், புக் பண்ணுங்கள். பட் ப்ரீ புக் பண்ணிடுங்க. உங்களுக்கு கேமரா வேணுன்றதையும் சொல்லுங்கள். உங்களை கீழே வரும்போது ஸ்லோ பண்ணுறதுக்கு ஒரு குட்டி பேராஷூட்டும் உங்களுக்கு கொடுத்துட்றாங்க. ஸோ அதையுமே நீங்கள் தான் ஓப்பன் பண்ணணும் உங்களோட ஸ்லோ பண்ணுறதுக்கு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் வந்த இடம் தான் பிரெக்கான் மவுண்டன் ரயில்வே. இந்த மவுண்டன் ரயில்வேக்குமே பார்த்தீங்கன்னா ஸ்டீம் ட்ரெயின் ஒன்று ஓடுது. அதை வந்து நீங்கள் முன்னாடியே புக் பண்ணிக்கலாம். ஸோ இதான் அந்த ஸ்டீம் ட்ரெயின் ஓட போகிற வழின்ற மாதிரி வச்சுருந்தாங்க. ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி மியூசியமும் இருந்தது. அந்த ட்ரெயின் எப்படி ஓடும், எந்த வழியாக ஓடும், என்னென்ன இருக்கும், ட்ரெயினுக்குள்ளே என்ன இருக்குது, இன்ஜின்குள்ளே என்ன இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு குட்டியாக அழகான ஒரு மியூசியம் மாதிரியும் எங்கே செட் பண்ணி வச்சுருந்தாங்க. பட் இந்த மியூசியம்லாம் பார்க்குறதுக்கு ஃப்ரீ. பட் நீங்கள் அந்த ட்ரெயினில் ஏறி போகணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கு முன்னாடியே நீங்கள் ப்ரீ புக் பண்ணிக்கலாம். அந்த வெப்சைட்லேயே இருக்குது. ஸோ ட்ரெயினுக்குன்னு சில டைமிங்ஸ் வச்சுருந்தாங்க, அதை பார்த்து புக் பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம ஆட்டமில் வந்திருக்கிறதுனால அங்கே ஹாலோவின் இது வந்திருந்தது. ஸோ பம்கின் பேச்சஸ், பம்கின் ட்ரிக் ஆர் ட்ரீட் அதெல்லாமே நடந்துட்டு இருந்தது. இந்த பேட்ச்குள்ளே போகிறதுக்கு ஒரு £4. இது வந்து எங்கள் இதிலே லிஸ்ட்டில் கிடையாது. பட் ஆட்டோமேட்டிக்காக பார்த்தனால போகிற வரலனால நாங்கள் சும்மா போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம். அந்த £4க்கும் அவங்க கையில் நம்மளுக்கு ஒரு பம்கினும் கொடுத்துட்டாங்க. அண்ட் இது பார்த்திங்கன்னா ஃபால்ஸ். இது வந்து நாங்கள் அந்த பம்கின் பேட்சை முடிச்சுட்டு ஒரு ஃபால்ஸ்க்கு சும்மா ஒரு ட்ரெக்கிங் இது வந்து எங்கள் பிளானில் இருந்தது.
அந்த பிரெக்கான் டேலேருந்து ஒரு 20 மினிட்ஸ் டிஸ்டன்ஸ் டிரைவில் இருந்தது. ஸோ இது நடக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ட்ரெக் தான், ஃபேமிலி ட்ரெக் எல்லாருமே பண்ணலாம். பட் அந்த ஃபால்ஸ் வரைக்கும் ஃபேமிலியாக எல்லா குழந்தைங்களும் வரலாம். 20 மினிட்ஸ் தான் ஆச்சு. பட் ஃபால்ஸுக்கு பின்னாடியும் போகலான்னு சொன்னாங்க. அது கொஞ்சம் பயமாக இருந்தது. அடல்ட்ஸாக இருந்தால் ஓகே, பட் குழந்தைங்கள வச்சுட்டு போகிறது கஷ்டம். ஏன்னா ரொம்ப ஸ்லிப்பரியாக இருந்தது, மழை காலன்றனால வேறு. ஓகேயா, ஸோ நம்ம அதுக்கப்புறம் என்ன போனோம்னா நம்ம ஒரு கேசலுக்கு போனோம். இந்த கேசல் பார்த்திங்கன்னா கார்டிஃப்லேயே பெரிய கேசல்ன்ட்டு சொன்னாங்க. பேலஸை சுற்றி கேசலை சுற்றி ஃபுல்லாக ரிவர் வச்சுருந்தாங்க. இது மேன்மேட் ரிவர்ன்ற மாதிரி சொன்னாங்க. அண்ட் ரிவரில் ஃபுல்லாக டக்ஸ் போயிட்டு இருந்தது. கேசலுக்குள்ளே நம்ம போகிறோம். இது வரைக்கும் தான் கேமரா அலௌடு, இதுக்கு மேலே ஃபோட்டோஸ் வீடியோ எதுவுமே நாட் அலௌடுன்ற மாதிரி சொன்னாங்க. இந்த கேசலுமே பார்த்திங்கன்னா நீங்கள் ப்ரீ புக் பண்ணிக்கணும். டிக்கெட்ஸ் ஆன்லைன்லேயே இருக்குது, வெப்சைட்ஸ்லேயே இருக்குது. ஸோ முன்னாடியே ப்ரீ புக் பண்ணிட்டு போங்க. அப்படி நீங்கள் அங்கே போயும் புக் பண்ணிக்கலாம். பட் சில நேரம் இப்போ சம்மர் டைம்னா ஸ்லாட்ஸ் கிடைக்க மாட்டேங்குது. பட் ஃப்ரீ டைம் ஆஃப் பீக்லனா கிடைக்குது. ஸோ இப்போ நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு. நம்ம நெக்ஸ்ட் டே நம்ம வெக்கேட் பண்ணிவிட்டு கிளம்புறனால ஸோ இதான் நாங்கள் நைட் எப்படி இருந்தது எங்கள் லொக்கேஷன்றது பாருங்கள். சுற்றி எந்த வீடு எதுவும் கிடையாது, நம்ம வீடு மட்டும்தான். சுற்றி ஃபுல்லாக ஃபார்மு. பட் செம்மையாக சத்தம் இருந்துச்சு. ஃபுல்லாக ஆடு மாடு சவுண்ட். ப்ராப்பராக ஒரு வில்லேஜில் இப்போ படத்துலலாம் கிராமத்தில் எப்படி இருப்பாங்களோ அதே மாதிரி இருந்தது. சுற்றி ஆப்பிள் ட்ரீஸ், கிரேப்ஸு, சூப்பராக இருந்தது. ஸ்டே செம்ம வேறு லெவலில் இருந்துச்சு. அண்ட் உள்ள நம்மளுக்கு தேவையான எல்லா ஜாமானுமே வச்சுருந்தாங்க. இன்னுமே பார்த்திங்கன்னா மழை பெய்யுது, உங்களுக்கு கேமரா கிளியராக தெரியும். இது நம்ம வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற வெள்ளை டைனிங் ஏரியா. ஸோ நெக்ஸ்ட் டே நம்ம எங்கே போனோம்னு பார்த்திங்கன்னா கார்டிஃப் சிட்டிக்கு போயிட்டோம். கார்டிஃப் சிட்டியில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அங்கேயுமே மியூசியம்ஸ் இருக்குது. ஸோ இந்த ரெட் பில்டிங் இதுக்குள்ளே நீங்கள் போகிறது எல்லாமே ஃப்ரீ தான். இது பக்கத்துலேயே தான் கார்டிஃப் பார்லிமெண்ட் இருந்தது. இது பக்கத்தில் ஒரு ஸ்டேடியம், குட்டி ஸ்டேடியம் ஒன்று இருந்துச்சு. அண்ட் ஒரு ஒயிட் சர்ச் ஒன்று இருந்துச்சு. இது கார்டிஃபில் அங்கே போட்டிங்ஸ் போய்க்கலாம். இங்கே போட்டிங்ஸ் இதெல்லாம் போய்க்கலான்ட்டு சொன்னாங்க. இங்கே ஃபிஷ்ஷிங்கும் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ இங்கே ஃபிஷ்ஷிங்லாம் நீங்கள் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா முன்னாடியே அதுக்குமே அங்கேயே புக்கிங் இருந்தது. ஸோ அந்த இடத்துல போய் நீங்கள் அங்கே ஃபிஷ்ஷிங்லாம் நீங்கள் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அங்கேயே ஸ்பாட்ஸ் இருக்குது. அந்த ஏரியாவில் நீங்கள் புக் பண்ணிக்கலாம். அண்ட் நீங்கள் அந்த ஃபிஷ்ஷிங் ராடு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெண்ட்டுக்கு எடுத்துக்கலாம். ஸோ இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பம்கின் பேட்ச் போகிறதுக்கு இங்கே க்யூவில் நிற்கிறாங்க. இவங்களாம் போட்டில் போகிறவங்க. ஸோ போட்டில் வேறு மாதிரி ஒரு எக்யூப்மெண்ட் வச்சுருந்தோன்னு சொன்னாங்க. ஸோ கண்டிப்பாக கார்டிஃப் போங்க, செம்மையாக இருக்குது, சூப்பராக இருக்குது.